ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சாக்ஷி அகர்வால் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாக்ஷி அகர்வால் யாரு உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. லெட் மீ ரிமைண்ட் யூ, அதாவது பிக் பாஸ் சீசன் 3 தமிழ்லேயே ரொம்ப ஃபேவரட்டான சீசன் அதுதான். அதில் வந்துட்டு சாக்ஷி அகர்வால் வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். கவினுக்கும் இவங்களுக்கும் நடுவில் வந்துட்டு ஜலபுல ஜங்ஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கவின் வந்துட்டு கழட்டி விட்டாரு. அதை வச்சு அனுதாப ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்களை வந்துட்டு மக்கள் நீங்கள் உள்ளே இருந்தது போதும் மேடம், வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸான மாடல். அது மட்டும் இல்லை, மாடலிங்கில் வந்துட்டு நிறைய பேருக்கு கத்தே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பட வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பாவங்க, அந்தளவுக்கு எந்த பட வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. ஒரு சில பட வாய்ப்புகளில் கவர்ச்சியாக மட்டுமே இவங்களை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏதோ சுந்தர்சி தான் வந்துட்டு என்ன செஞ்சார்னா, அரண்மனை பார்ட் 2ஓ 3ஓன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு கலந்துக்க விட்டார். இல்லை 3 தான் நினைக்கிறேன். ஸோ அரண்மனை பார்ட் 3ல வந்துட்டு சாக்ஷி அகர்வால் ஒரு அம்மா கதாபாத்திரத்தை கொடுத்துட்டாரு. அதனால செம்மையாக அப்செட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நடிச்சா இல்லைங்க, ஒன்று ஹீரோயின் இல்லைனா செகண்ட் ஹீரோயின் கதாபாத்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அடமெண்ட்டாக இருந்தாங்க. பட் எந்த பட வாய்ப்பும் வரல. இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை தளராத சாக்ஷி அகர்வால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடலிங்கில் நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மாடலிங்கில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. பயங்கரமாக ஒர்க் அவுட்டு, நடுவு வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சி, மோசமான கவர்ச்சி, இன்னும் என்னென்னவோ கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ அப்பா, பார்க்கவே முடியல, அடல்ட் ஒன்லி அப்படின்ற போர்டு தான் போடணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர கவர்ச்சியாக இருக்குது. தயவு செஞ்சு யாராவது இவங்களுக்கு வந்து பட வாய்ப்பு கொடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கவர்ச்சி எந்த அளவுக்கு போகனே தெரியாது. எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கவர்ச்சியை ஃபோட்டோ ஷூட்லையும் வீடியோவும் காமிச்சிட்டா அப்புறம் படத்தில் போயிட்டு என்னதான் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அது ரொம்ப சென்சிபிளான கொஸ்டினாக இருந்துச்சு. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.